வணக்கம் அன்பான உறவுகளே, பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா எங்கள் வீட்டுக்காரவங்க ரத்தம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ரத்தத்தை எப்படி பொரிக்கிறது அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நான் இதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுக்கிட்டேன். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டேன். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயும் நம்ம ஊற்றிக்கிறோம். எண்ணெயும் இப்போ நல்லா காஞ்சிட்டாங்க. நம்ம கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம். கடுகுளுந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கோம். நான் பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அதெல்லாம் போட்டிருக்கோம். போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இது வதங்கினோன்னா நம்ம அந்த வாங்கிட்டு வந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வில்லையாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் தூக்குவாளியை கொடுத்து விட்டா அப்படியே பிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்போ அது மாதிரி இல்லை, கிண்ணத்தில் சின்ன சின்னதாக ஊற்றி வச்சிடுறாங்க. அதனால் அதை இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. வரமிளகாவும் வதங்கிருச்சு. இது கையை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கிட்டேன். நசுக்கி விட்டதையும் எடுத்து நம்ம இப்போ இந்த ரத்தத்தையும் ஊற்றிக்கிட்டோம். நல்லா கரண்டியை போட்டு அடிப்பிடிக்க விடாமல் கிண்டிக்க வேண்டியதை. இப்போ நான் அது மாதிரி தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்கி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இது போல் பொரித்து கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதில் கடலப்பருப்பு கூட போட்டு செய்யலாம். ஆனால் எங்கள் பேர பிள்ளைங்க கடலப்பருப்புலாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்காக நான் தேங்காய் பூ மட்டும் திருகி வச்சுருக்கேன். இப்போ நல்லா இது மாதிரி சுண்டி வதங்கிருச்சு பாருங்கள். இப்படி வதங்கினதுக்கு பிறகு நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். உப்பு போடக்கூடாது. ஏன் உப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி அதில் உப்பு போட்டு தான் ரத்தத்தை பிடிப்பாங்க. அதனால் மிளகுத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். நல்லா சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் காட்டுறதுக்கு அதுக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது மிளகுத்தூள் போடுறது. அதுக்காக தான் நான் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அப்புறம் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கோம்ல, அதையும் நான் எடுத்து இப்போ தூவிக்கிறேன் பாருங்கள். நல்லா தூவிக்கிட்டு தண்ணி சுண்டம் தொட்டிக்கு வேகணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணியை கூட நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணி சுண்ட நேரம் ஆகுது அப்படின்னா தண்ணியை ஒரு கரண்டியை வச்சு கூட நம்ம எடுத்துக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்டு ரத்த பொரியல் தான். நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு வாரம் ஆனால் செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ போன வாரமும் வாங்கி செஞ்சு கொடுத்தேன். இந்த வாரமும் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சூப்பராக பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி